என்ன பண்ணுவேன்? லியோ வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வாய் வார்த்தையால் நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த படம் இதுவரையும் வேற எந்த ஒரு தமிழ் படமே செய்யாத ஒரு சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் முழுசாக நடுவில் 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி முழுசாக இருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த படம் 15ஆம் தேதி பாதி முடிகிறதுக்குள்ளேயே 40 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க டே 1க்காக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் நேற்று பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து புக்கிங் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி கூட பெரிய பெரிய தேட்டரு பெரிய பெரிய சினிப்ளெக்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தான் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் விஸ்வாசம். ஸோ 2019ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டு. ஸோ நிறைய பேர் வந்து துல்லாத மனம் துள்ளும் சொன்னீங்க. அப்புறம் வேறு நிறைய படங்கள் சொல்லியிருந்தீங்க. சில பேர் மட்டும்தான் நிலாவே வா அப்படிங்கிற கரெக்டான பதிலை சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, நிலாவே வா தான். அதில் வந்து நீ காற்று நான் மரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதில் வந்து விஜய் வந்து கையில் மைக்கை வச்சு பாடிக்கிட்டு இருப்பார். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் மணிகண்டன் அப்படிங்கிறவர், அப்புறம் பானு ஃபஷீத், அப்புறம் ரியாஸ்தீன், கோபாலகிருஷ்ணன், அப்புறம் விஜயன். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஃப்ரேம் தான். ஸோ கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் லியோ படம் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை எங்கள் ஏரியா கிட்டே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேட்டர் கூட இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் நானும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் டிக்கெட் நியூவையும் புக் மை ஷோவையும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபக்ரே 3 அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,84 லட்சம், வேர்ல்டு வைடு 2,21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 17வது நாள் இந்தியா முழுக்க இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 101,09 லட்சம், வேர்ல்டு வைடு 116,37 லட்சம். ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு. மிஷன் ராணி காஞ்சா அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,67 லட்சம், வேர்ல்டு வைடு 1,89 லட்சம். இந்த படம் வந்து 30,92 லட்சம். இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவியாக அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததான் 800 அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 14 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 9,37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் இதுவரையும் வந்து இப்போதைக்கு வசூல் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஃப்ளாப்பாக தான் தெரியுது. கண்ணூர் ஸ்குவாட் அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் கேரளாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 1,01 லட்சம். ஸோ கேரளாவில் மட்டுமே 36,49 லட்சமும், வேர்ல்டு வைடு 69,40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஜவான் அந்த படத்தோட டே 38 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,92 லட்சம், வேர்ல்டு வைடு 2,88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 765,89 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,126,4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு, இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சித்தா அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 14,45 லட்சமும், வேர்ல்டு வைடு 21,54 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களில் இந்த படம் ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டு, மார்க்கெட்டிங் அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ இருக்கப்பட்டு அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 84 லட்சம். நேற்று ஒரு பெட்டரான ஒரு வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 4,48 லட்சமும், வேர்ல்டு வைடு 4,94 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இது வரையும் டோட்டலாக. ஸோ 5 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரோடு அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 2,30 லட்சம், ஒரு ஃப்ளாப்பான மூவியாக அமைஞ்சிருச்சு. அதுக்கடுத்ததான் ரத்தம் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 41 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 3,92 லட்சமும், வேர்ல்டு வைடு 4,38 லட்சம். ஸோ என்ன அப்படின்னா த்ரிஷா வந்து
ஒரு பெரிய ஹீரோயின் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களில் நடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொன்னியின் செல்வனில் ஒரு முக்கியமான ரோல்லையுமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க தனியாக நடித்து வர படங்கள் இங்கே பெரிய வசூல் எடுக்கிறதில்ல. அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு படமாக தான் த ரோடு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் லியோ படத்தோட Day 1 கலெக்ஷன் ஓவர்சீஸ் அட்வான்ஸ் சேல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். யூஎஸ்ஏல ப்ரீமியர் ப்ளஸ் Day 1 $1.29 மில்லியன். இது வந்து 10,73,00,000 வந்திருக்கு. கனடாவில் $297K, இது வந்து 2,47,00,000. யூகேல $334K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 3,41,00,000. சிங்கப்பூரில் $384K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 2,32,00,000. மலேசியாவில் 1.25 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 2,19,00,000. ஆஸ்திரேலியாவில் 254K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1,35,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் $811K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 6,75,00,000. ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா 169K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1,48,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இந்த படம் வந்து 248K $2,06,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 3 நாளைக்கு ரிலீஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடியே $3.71 மில்லியன் Day 1க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில். இது வந்து 32,80,00,000. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுவரையும் வேறு எந்த ஒரு தமிழ் படமே ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடிலாம் இவ்வளோ பெரிய வசூல் எடுத்ததே இல்லை. ஸோ அதுக்கடுத்ததான் லியோ படத்தோட இந்தியாவோட கலெக்ஷன் இதுவரையும் அட்வான்ஸ் சேல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 5,78,00,000. இப்போவும் சொல்கிறேன், இதுவரையும் முக்கியமான பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸு பெரிய பெரிய முக்கியமான தேட்டர்கள் ஓப்பன் பண்ணல. நான் இந்த டேட்டா எடுக்கிற வரையும் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 39,00,000. அங்கேயுமே முக்கியமான தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணல. அங்கே ரொம்ப கம்மியான தேட்டரில் கம்மியான ஷோஸ் தான் இப்போதைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்த கலெக்ஷன் தான் இது 39,00,000. கர்நாடகாவில் 3,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் புக்கிங்கில் 1,71,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 63,00,000. ஸோ டோட்டலாக இதுவரையும் இந்தியாவில் மட்டுமே 11,98,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாளைக்கு முன்னாடியே. ஸோ லியோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 11,98,00,000, ஓவர்சீஸில் 32,80,00,000, வேர்ல்டு வைடு 44,78,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போவே ரிலீஸ்க்கு 3 நாள் முன்னாடியே வேர்ல்டு வைடு 44,78,00,000, கிட்டத்தட்ட 45 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் இது. ஸோ சம்பவம் வசூலில் தும்சம் பண்ணிச்சுன்னு நம்ம டைட்டில் போடுவோம்ல, அது இதுதான். இப்போது ரிலீஸ்க்கு 3 நாளுக்கு முன்னாடியே இந்த படம் வேறு லெவல் சம்பவம் பண்ணிடுச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த 44 கோடி 45 கோடி அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போதே, இந்த 3 நாள் முன்னாடி கனெக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு Day 1 கலெக்ஷன் கன்ஃபார்மாக ஒரு 120-130 கோடி வரும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் விஸ்வாசம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ 2019ஆம் ஆண்டு அந்த படம். இந்த படம் வந்து அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் தான் இந்த கிரிஞ்சு அப்புறம் பூமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமோஷன்ஸ்லாம், ஏதாவது அம்மா கூட என்னடா சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டால் கூட என்னம்மா கிரிஞ்சு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ தான் அந்த கிரிஞ்சு அப்படிங்கிற வேர்டெல்லாம் இங்கே நம்ம புழக்கத்துக்கு உருவாக ஆரம்பிச்சிது இங்கே நம்ம சொசைட்டியில். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு படத்தில் கொஞ்சம் ஏதாவது எமோஷன்ஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா, என்னடா இந்த படம் கிரிஞ்சாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த படத்தை கிரிஞ்சுன்னு சொல்லாத அளவுக்கு இந்த படத்தில் அந்த அளவுக்கு அந்த எமோஷன்ஸை கேரி ஓவர் பண்ணி ஒரு பாட்டில் தூக்கி நிப்பாட்டிடுவாங்க இந்த மொத்த படத்தையுமே. ஸோ இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பொண்ணுக்கும் அந்த அப்பாவுக்கும் இருக்கிற அந்த எமோஷன்ஸை அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார் இந்த டைரக்டர். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், இல்லை வேறு எந்த நடிகரோட ரசிகர்களாக இருந்தாலுமே இந்த படம் தன்னோட ஃபேவரட் மூவின்னு ஒத்துப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேபி அது சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 127,65,00,000, கர்நாடகாவில் 10,25,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 2,85,00,000, கேரளாவில் 2,90,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,50,00,000. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் இந்த படம் வந்து 35,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 180,65,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 90 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 94,60,00,000. ஸோ ப்ராஃபிட் மட்டுமே 29,60,00,000 இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.